வணக்கம். தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலவாக்கம் க. சோமு ஆலோசனை வழங்கினார். சொடிநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றியம் வேங்கைவாசல் ஊராட்சியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழகம் தலைகுனியாது என்ற தலைப்பில் மாபெரும் தெருமுனை புனித தோமையார் மலை ஒன்றிய கழக செயலாளர் கோவிலம்பாக்கம் ஜி. வெங்கடேசன் தலைமையில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மற்றும் வேங்கைவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலவாக்கம் சோமு, ஒன்றிய கழக செயலாளர் கோவிலம்பாக்கம் ஜி. வெங்கடேசன் பேசும்பொழுது அதிகப்படியான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து இந்த வேங்கைவாசல் ஊராட்சியில் எண்ணற்ற திட்டங்களை தமிழக முதல்வர் செய்து வருகிறார் என்று கூறினார்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார்கள். உடன் மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி, மாவட்ட பிரதிநிதி குமார், மாவட்ட நிர்வாகிகள் பாரதி ராஜா, சுரேஷ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சித்தாலப்பாக்கம், பெரும்பாக்கம் ஊராட்சிகளும் பாக முகவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. இரண்டாவது, நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டங்களை 100 வீட்டுக்கு 100 வாக்குக்கு ஒரு ஆளுன்னு பிஎல்சி போட்டிருக்கோம். அவங்க வீடு வீடா சென்று அனைவரிடமே எடுத்து சொல்லி இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா நம்ம ஆட்சி தொடரணும். தலைவர் தளபதியோட ஆட்சி தொடர்ந்தாதான் இந்த திட்டங்கள் நீடிக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இப்போ மகளிர் உரிமை தொகை தலைவர் 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஆட்சி நீங்க எல்லாம் ஓட்டு போடாம திட்டமும் தொடராது. வேற ஆள் ஆட்சி வந்தாங்கன்னா அவங்க இந்த நம்ம கொண்டு வந்த திட்டம் எல்லாத்தையும் கடப்பில போட்டு அவங்க புதுசா இதை பண்ணுவாங்க. அதனால மக்களுக்கான திட்டங்கள் அனைத்தும் தொடரணும். அதற்கு கழக தலைவர் தளபதியாரின் ஆட்சியும் தொடரும்.